எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இணைந்திருப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான வேலை நான் செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் நான் செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமான பிஸ்னஸ் நான் செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமாய் நான் பேசுகிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நான் நிதானித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உன் நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி தாவீது அழகாய் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமான வழியில் நடக்க நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எங்கே வேண்டுமானாலும் போகலாம், எங்கே வேணுமானாலும் நிற்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படியும் வாழலாம், என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருக்கு பிரியமான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமான வழியில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான ஜீவியத்தில் நீங்களும் நானும் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் பிரியமாய் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வையில் பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று தூதனால் தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அதே போல நீங்களும் பிரியமாய் இருப்போமே ஆனால் தானியேலுடைய ஜெபத்திற்கு எப்படி கர்த்தர் கட்டளை வெளிப்பட செய்தாரோ அதே போல நீ கேட்கிற எல்லா காரியத்திற்கும், நல்ல காரியங்களுக்கும் கர்த்தர் உனக்கு கட்டளை வெளிப்படுத்துவார். வார்த்தை வெளிப்படும், வார்த்தையினால் வெளிப்படுவார், உன்னை எழும்பி நிற்கச் செய்வார், அவருக்கு பிரியமான வழி உன்னை கொண்டு போவார். நீ ஒரு நாளும் கைவிடப்பட்டு அலைந்து திரிவதே இல்லை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கர்த்தர் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. தடைகளெல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு முன்பாக தேவனில் புறப்பட்டு போய் எல்லா காரியத்தையும் கைக்கூடி வர பண்ணும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், சகாயம் பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, ஒன்று கூட உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, வாசல்கள் திறக்கட்டும். உமக்கு பிரியமானதை சோதித்து அறிந்து அதன் வழியில் நடக்க கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Amen. God bless you.